மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் சாண்ட்விச் தான். இது ரொம்ப ஈஸியானது, ரொம்பவே சீக்கிரமே பண்ணக்கூடியது. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க இந்த பிரெட் சாண்ட்விச்சை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 4 துண்டு பிரெட் எடுத்திருக்கேன். இது கூடவே இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்த்துருவோம். மெல்லிஸாக கட் பண்ண 3 ஸ்லைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ ஸ்வீட் சில்லி சாஸ், மெல்லிஸாக கட் பண்ண வெள்ளரிக்காய், கேரட், வெங்காயம், அப்புறம் கடைசியாக 2 ஸ்லைஸ் சீஸ். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ப்ரெட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த டொமேட்டோ சாஸ் நல்லா அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணியாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்லைஸ் தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் தேவையான அளவு கேரட், இதெல்லாம் வச்சுட்டு சீஸ் ஸ்லைசஸ் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம பார்க்கலாம். டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட், சீஸ் ஸ்லைசஸ். ஸோ சூப்பராக பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதில் ஒன்று மட்டும் நான் ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன். தோசைக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் உருகினோன்னே ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் சாண்ட்விச் இதில் சேர்த்து பிரெட் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி போட்டு இதை எடுத்துடலாம். சூப்பராக பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.